டியூப் தமிழ் வணக்கம். நீண்ட நாட்களாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்திருந்த நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து 18 வயது இளைஞன் ஒருவர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறான விடயங்களுடன் தான் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொன்னாலை பகுதியில் நீண்ட நாட்களாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 166 லிட்டர் கோடாவும் 10.6 லிட்டர் கசிப்பும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. திடீரென இன்று காலை வட்டுக்கோட்டை போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட போது இவ்வாறு இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சான்று பொருளையும் சந்தேக நபரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்திகள் அண்மை காலமாக வடக்கில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கிளிநொச்சி பகுதிகளாக இருக்கலாம், இது வடக்கில் யாழ் மாவட்டத்திலாக இருக்கலாம், பல்வேறு இடங்களில் அதிகமாக காணப்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் தான் ஒத்துழைப்பு கொடுத்தால் தான் அந்த கிராமத்தை முன்னேற்ற முடியும். ஏனென்று சொன்னால் அண்மை காலமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக ஒன்று அமைகின்றது. ஜாசகம் எடுக்கும் பெண்கள், அதாவது யாழ் மாவட்டத்தில் பிரபல இடங்களில் எல்லாம் ஜாசகம் எடுக்கும் பெண்கள் இரவு வேளையில் போதையில் நடமாடி திரிகின்ற காட்சிகள் கூட இங்கே சமூக வலைதளங்களில் பதிவாகி இருக்கின்றது. அது அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய வடக்கு, குறிப்பாக யாழ்ப்பாணம் என்ன நிலைமையை நோக்கி செல்கின்றது என்ற கேள்வி மக்கள் மத்தியில் பல விடயங்களாக எழுந்து கொண்டிருக்கின்றது. அதனையும் தாண்டி நேற்றைய தினம் விசேட அதிரடி படையினரால் உரும்புராயில் வைத்து ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த இளைஞர் 18 வயதுடையவராகவும் கருதப்படுகின்றார். அவரிடமிருந்து கஞ்சா ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த சந்தேக நபரை கோப்பாய் போலீசில் விசேட அதிரடி படையினர் முற்படுத்திய பின்பு அதனையும் தாண்டி அவருடைய தந்தை மாரடைப்பு காரணமாக மயங்கிய நிலையில் இருந்தபோது அவரை கோண்டாவில் வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற போது அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் இங்கு பதிவாகி இருக்கிறது. இவ்வாறான படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களாக இருக்கலாம், படித்து முடித்த இளைஞர்களாக இருக்கலாம், அவர்களுடைய எதிர்காலம் என்னத்தை நோக்கி செல்கின்றது என்ற கேள்வி பலரிடம் எழுந்துள்ளது. இந்த கேள்விக்கு எவ்வாறான பதிலை இங்கிருந்து நாங்கள் கொடுப்பது என்பதும் சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் இப்பொழுதுதான் நடக்கிறதா? இவ்வாறான விடயங்கள் இன்றுதான் அதிகரிக்கின்றது. ஏன், எதற்காக என்ற கேள்வி எப்பொழுதும் எழுந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எங்களுடைய சமுதாயம் படிப்பிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி மிகுந்த அறிவாற்றலை கொண்ட ஒரு சமுதாயம். ஆனால் இப்பொழுது அனைவராலும் பின்தள்ளப்பட்ட சமுதாயமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஏன் இது எங்களால் தான் என்பதை உணர முடிகின்றதா என்பது சற்று கேள்வியாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே இவ்வாறான குற்றங்கள், இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகள் முற்றாக தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. தடை செய்யப்பட வேண்டும். சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயற்பாடுகளை எங்களுடைய மக்கள் செயற்படுத்தக்கூடாது என்பதுதான் பலரினுடைய கேள்வியாக எழுந்திருக்கின்றது. உண்மையிலே சட்டத்தை மதித்து சட்டத்திற்கு ஏற்ப செயற்பட்டு வந்தால் நாடும் முன்னேறும், எங்களுடைய கிராமமும் முன்னேறும். மற்றும் ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்.